Hi guys, welcome to the exploring of historical town Badami. இன்னைக்கு வந்து பார்ட் 2 பார்த்துக்கிட்டு இருக்கோம். பதாமியோடைய பார்ட் 1ல ரெண்டு சூப்பரான விஷயங்கள் பார்த்துருப்போம். ராக் கேவ் டெம்பிள், அந்த குகை கோயில்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூத்தநாத் கோயில் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்துருப்போம். சூப்பராக இருக்கும். அந்த ஏரிக்கரையோரம் அமைஞ்சிருக்கிற அந்த கோயில் சூப்பரான ஸ்பாட்டாக இருந்துச்சு. இப்போ அடுத்து மூணாவது இடம் நம்ம போக போகிறது பதாமியில். போன வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன், ஒரு சின்ன ட்ரிக் மாதிரி இருக்குது. ட்ரிக் மாதிரி மேலே போய் ஒரு சிவன் கோயில் பார்க்க போகிறோம்னு. அந்த இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். 1.5 மணி நேரம் ஆகும்னு சொல்கிறாங்க ட்ரெக்கிங்கு. பார்க்கலாம் எவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டு வர முடியுதுன்னு. அந்த ட்ரெக்கிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வெயில் வந்து லைட்டாக தான் அடிக்குது. அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா கருமேகங்கள் சூழ்ந்து லைட்டாக சாரல் மழையெல்லாம் பெய்யுது. அதனால தான் ஓகே, ட்ரெக்கிங்லாம் அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்க போகிறது இல்லை. அப்படியே ஜாலியாக நடந்து போயிட்டு வரப்போகிறோம். ஸோ இந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஜேர்னி வந்து ஒரு ட்ரெக்கிங் ஜேர்னியாக மாறப்போகுது. வாங்க ஆரம்பிப்போம். ட்ரெக்கிங் ஆரம்பிக்கிறதுக்கான என்ட்ரன்ஸ் வழி இதுதான். ஆனால் என்ட்ரன்ஸ் என்னமோ நம்ம பிஜாப்பூரில் பார்த்த அந்த கர்வ் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்குது. அப்படியே நடந்து போயிட்டு அது அந்த படி ஆரம்பிக்குது பாருங்கள். அந்த வழியாக தான் போகணும். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சின்ன ஒரு கைட் மாதிரி கொடுத்துருக்காங்க. நார்தர்ன் ஹில், நம்ம போக போகிற ஹில்லு பேர் நார்தர்ன் ஹில்லு. 1.5 hours ஆகும்னு இதுலேயே போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து 2:30 ஆகுது. 4 மணிக்குள்ளே வரமான்னு பார்க்கலாம். அண்ட் மேலே நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. முக்கியமாக வந்து சிவன் கோயில், லோவர் சிவாலயா கோயில், அப்பர் சிவாலயா கோயில்னு இருக்குது. அப்புறம் திப்பூஸ் ட்ரெஷரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது பார்க்குறதுக்கு. நிறைய விஷயங்கள் மேலே பார்க்க இருக்குது போல். ஒன்றா பார்ப்போம். அண்ட் இதில் வந்து இன்னொரு விஷயம் தமிழ் பற்றி போட்டிருந்தாங்க. தமிழ் செயின்ட் அப்பர் ரிஃபர்ஸ் டு த ஃபேமஸ் இமேஜ் ஆஃப் வட்டாப்பி கணபதி ஃப்ரம் பதாமி. ஒருவேளை இந்த மலையில் வந்து கணபதி இருக்கு போல். வட்டாப்பினா பதாமி தான். பதாமியோடைய பழைய பேர் தான் வட்டாப்பி. ஸோ அது பற்றி பாடியிருக்காராம் தமிழ் செயின்ட் அப்பர் பற்றி தெரியும், தமிழ் புலவர். அவர் வந்து பாடியிருக்காராம். இந்த வட்டாப்பி அப்படிங்கிறது அங்கே பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, பதாமியோடைய பழைய பேர். எப்படி நம்ம வந்து விஜயபுராக்கு பழைய பேர் பிஜாப்பூர் அப்படிங்கிறது இருக்கோ, நம்ம வந்து அடிக்கடி அந்த பிஜாப்பூருங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி பதாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வட்டாப்பி அப்படிங்கிறது இருக்குது. பட் அது இப்போ யூஸில் கிடையாது. இப்போ யார் கேட்டாலும் பதாமின்னு தான் சொல்லுவாங்க. பதாமி மியூசியம் அது. அதை ஒட்டியே தான் என்ட்ரன்ஸ் இருக்கும் ட்ரெக்கிங்க்கு. முதல் படி ஆரம்பம். நான் என்ன நினச்சேன்னா, சரி இந்த ட்ரெக்கிங் வேலைகள்லாம் நிறைய பேர் போக மாட்டாங்கன்னு நான் நினச்சேன். பட் நிறைய பேர் போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஒன்றும் அவ்வளோ கஷ்டமாக இந்த ட்ரெக்கிங் இருக்கான்னு தான் நினைக்கிறேன். ப்ராப்பராக படியெலாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம டேஞ்சரஸாக மலையை கிளைம் பண்ணுங்கிறதுலாம் எதுவும் கிடையாது. கொஞ்சம் தூரம் தான் ஏறி வந்திருக்கோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு ஒரு கோயில் தெரியுது. மேபி அது அந்த லோவர் சிவாலயான்னு ஒன்று போட்டிருந்தாங்க, அதுவாக தான் இருக்கும். இந்த இடம் பாருங்களேன், அப்படியே மலை இடுக்கில் நடந்து போகிற மாதிரி இருக்குது. சூப்பராக. ஸோ இப்போ நான் நின்றுட்டுருக்கிற இந்த இடம் எனக்கு வந்தோடனே ஸ்ட்ரைக் ஆகலை. ஆனால் கூட பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் ஃபேமிலி வந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு விஷயம் நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு ஒன்று என்கிட்ட சொல்ல வந்தாங்க. இந்த சிறுத்தை படம் பார்த்துருக்கீங்களா, அதில் கிளைமேக்ஸில் வந்து இந்த சீன் தான் வரும்னு அவர் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ஆதாரத்தோடு அதை காமிச்சார். அப்புறம் தான் எனக்கே ஸ்ட்ரைக் ஆச்சு. ஆமாம் இல்லை, அதே மாதிரி ஒரு செட்டப் தான். சிறுத்தையோடைய கிளைமேக்ஸ் சீன் உங்களுக்கு வந்து ஞாபகம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் தான் அது இருக்கும். அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் நடக்கும். அது இப்போ தான் அது வந்து நமக்கு வந்து ஞாபகம் வருது. சூப்பராக இருக்குங்க இந்த ஸ்பாட்டு. மலை இடுக்கில் ஏதோ கேனியான்ஸ்க்கு நடுவில் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலு. அதனால தான் மேபி கர்நாடகா 1 ஸ்டேட் மினி வேர்ல்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சூப்பரு. ட்ரெக்கிங்க்கு பயந்து வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த இடத்த மிஸ் பண்ணியிருப்பேன். அடடா, இங்கே ஒரு வழி போகுது, இங்கே ஒரு வழி போகுது. இங்கே போகிற வழி அந்த கீழேருந்து ஒரு கோபுரம் பார்த்தோம்ல, அந்த வழியாக தான் இருக்கும். இது வந்து மேற்கொண்டு இன்னும் மேலே போகிறதுக்கான வழியாக இருக்கும். ஸோ எஸ், இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த கோபுரம் வடிவிலான சின்ன கோயில் லோவர் சிவாலயா, அதாவது லோவரில் இருக்கிற சிவன் கோயில். சூப்பருங்க. அந்த இடத்துல வந்து அந்த 2 மண்டபங்கள் மாதிரி தெரியுது.
இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தா கேவ் டெம்பிள்ஸ். எஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க கேவ் டெம்பிள்ஸ். ஓய்யோ செம வியூங்க இங்கே ஆல்ரெடி. கேவ் டெம்பிள்ஸு, கீழே வந்து அந்த அகஸ்தியா ஏரி, இந்த பக்கம் வந்து பதாமியோடைய பாதி வியூ, அந்த பக்கம் சீனிக்கான மலைகள், வெஸ்டர்ன் காட்ஸாக இருக்குமோ அந்த பாருங்கள், லைனாக வந்து அந்த மலைகள் எல்லாம் செம்மையாக தெரியுது. எனக்கு தெரிஞ்ச அந்த ஹில்ஸ் எல்லாமே வந்து அந்த அல்மாட்டி டேம்னு ஒன்று பார்த்தோம்ல ட்ரெயினில் கோல்கும்பாஸில் வரும்போது, அந்த ஒரு சின்ன காட் செக்ஷன் நினைக்கிறேன். பார்க்க அப்படி தான் தெரியுது. எனக்கு கிட்ட தான், இங்கேருந்து பாகல்கோட்டு அதெல்லாம் கிட்ட தான். இது ஒரு ஃபுல் வியூ, பதாமியோடைய ஃபுல் வியூ. ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான், ஆனால் இங்கே ரெசிடென்ஷியலாகவும் நிறையா பேர் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அதை பார்த்தாலே தெரியுது. அதுதான் மெயின் ரோடு. அந்த இடத்துல தான் வந்து பதாமி கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. லோவர் சிவாலயா கோயில் இங்கே. அப்படி இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்பர் சிவாலயா வியூவும் தெரியுது. ஸோ அந்த பாதை போதில் அப்படியே போய் அங்கே முடிகிற மாதிரி இருக்கும். வேறு இன்னொரு கோயில் கூட பார்த்தோம், அங்கே கோபுரம் தெரியுது பாருங்கள். அங்கங்கே மலையை விட்டு வைக்கவே இல்லை. அங்கங்கே எங்கெங்கெல்லாம் கோயில் கட்ட முடியுமோ கோயில் கட்டிடுறாங்க. அந்த கோயிலுக்கு போக வழி இருக்கான்னு தெரியல. பட் அங்கே அப்பர் சிவாலயா கண்டிப்பாக போகிறோம். லோவர் சிவன் கோயிலை பார்த்துட்டு இப்போ அடுத்து அப்பர் சிவன் கோயில். முடிஞ்ச அளவுக்கு அது படிக்கட்டு மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பாறைகள் தான், பட் அதுலேயே படி மாதிரி எப்படியோ செதுக்கியிருக்காங்க. ரொம்ப மழை பெஞ்சா இந்த டைம்லாம், அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணி வரும்னு நினைக்கிறேன். அப்போல்லாம் வழுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு சில இடங்கள் மட்டுமே, மற்ற இடங்கள் எல்லாமே படிக்கட்டுகள் செய்யப்பட்டிருக்கு. அகெயின் இந்த இடங்களும் பார்த்தீங்கன்னா பாறைகளோட இடுக்கில் நடந்து போகிற மாதிரி தான் இருக்குது. வெயிலே வந்தாலும் படாதுன்னு நினைக்கிறேங்க, மலைக்கு நடுவில் போகிறதுனால. அவ்வளோ டிஃபிகல்ட்டாலாம் ஒன்றும் இல்லை ட்ரெக்கிங்கு. அப்படியே மோஸ்ட்டாக சமதளமாக தான் இருக்குது. கொஞ்சம் இடங்களில் மட்டும்தான் படிக்கட்டு ஏறுற மாதிரி இருக்குது. ஏதோ கீழே வந்து 1.5 மணி நேரம் போட்டிருந்ததுனால பெரிய ட்ரெக்கிங்காக இருக்கும்னு நினச்சேன். பட் அது ஜஸ்ட் டைமிங், போயிட்டு வர டைமிங் மட்டும்தான் அப்படி. பட் டிஃபிகல்ட்லாம் எதுவும் இல்லை, தாராளமாக நீங்கள் போயிட்டு வந்துடலாம். போகிற வழியில் இங்கே சைடில் வேறு ஏதோ இருக்குது. மேபி அங்கே ஏதாச்சும் நம்ம கீழே பார்த்தோம்ல திப்பு சுல்தானுடைய ட்ரெஷரியோ ஏதோ ஒன்று, அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம டேரெக்டாக கோயிலுக்கு போயிடுவோம். ஏன்னா இங்கெல்லாம் யாருமே போகிற மாதிரி தெரியல. தனியாக போய் அப்புறம் மாட்டிக்கிட்டா வந்து சிக்கலாயிடும். சமங்க, இது பாருங்கள் இன்னும் சூப்பராக இருக்குது. அந்த பாறையோட இடுக்கு இன்னும் குறைஞ்சிட்டே தான் போகுது. மழை காலத்தில் தண்ணி நிறையாவே வரும். இந்த பாசியெல்லாம் பார்த்தாலே தெரியுது. நம்ம அப்பர் சிவா கோயிலுக்கு நடந்து போகிற வழியில் குண்டு குண்டாக இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர்ஸு, அதில் பாதி உடஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 3 இருந்திருக்க வேண்டியது இப்போ 2 தான் இருக்குது. மேலே போய் பார்க்கலாம், ஏதாச்சும் எழுதி போட்டிருப்பாங்க என்னன்னு. நம்ம கீழே பார்த்த அந்த ட்ரெஷரிங்கிறது இதே தான் எக்ஸாக்டாக. ஏன்னா அந்த தங்கம், காசு, மற்ற விஷயங்கள் எல்லாம் சேர்த்து வைக்கிற மாதிரியான இடம். அது மாதிரி தான் சுற்றியும் இருக்குது. அந்த இடத்துலையும் அது மாதிரி தான் இருக்குது. போகிற இடம்லாம் கல்லுக்கெல்லாம் உடஞ்சிருக்கிறத பார்த்தா ஏதோ கல் குவாரிக்கு வந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா சுற்றியும் மலைகள் அப்படி தான் இருக்குது, உடைக்கப்பட்ட மலைகள் மாதிரி தான் இருக்குது. ஃபைனலி ரீச் ஆகிட்டோம் அப்பர் சிவன் கோயில், அப்பர் சிவாலயா. இது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதில் வெறும் கோபுரம் மட்டும்தான் இருந்துச்சு. இது கோபுரத்தை சுற்றி சோறும் இருக்குது. பெரிய ட்ரெக்கிங்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப ஜாலியாகவே இருந்துச்சு நடந்து வருது. ஏன்னா வந்த பாதை அப்படி அந்த மலைகளோட இடுக்குள்ளே வந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ரொம்ப ட்ரெக்கிங் மாதிரியே இல்லை. ஏதோ மலை கோயிலுக்கே நடந்து போன மாதிரி தான் இருந்துச்சு, அவ்வளோதான். ஜஸ்ட் சிம்பிள் அது. கீழே இருந்த லோவர் சிவாலயாவும் சரி அப்பர் சிவாலயாவும் சரி, அந்த கோயில் கட்டடம் மட்டும்தான் இருக்குது. உள்ள கருவறையில் லிங்கம் இல்லை, சாமி இல்லை. என்ன 2 ரீசனாக தாங்க இருக்கும். ஒன்று மியூசியமில் கொண்டு போய் வச்சுருப்பாங்க. இன்னொன்று என்னென்னா யாராச்சும் வந்து படையெடுத்து வந்திருந்தா அவங்க வந்து இதெல்லாம் வந்து தூக்கிட்டு போயிருப்பாங்க. ஏன்னா அப்படி ஒரு வரலாறு பதாமிக்கு இருக்குது. படையெடுத்து வந்திருக்காங்க. அதுவும் யார் படையெடுத்து வந்திருக்கா? நம்ம தமிழ்நாட்டில் இருந்து நரசிம்மவர்மன். அவர் தான் வந்து 6ஆம் நூற்றாண்டில் படையெடுத்து வந்து இங்கே அப்போ ஆட்சி செய்த மன்னரை வந்து வீழ்த்தி இந்த ஊரையே வந்து பார்த்திங்கன்னா வந்து படையெடுத்து வந்திருக்காங்க. அந்த டைமில் மேபி
அந்த படையெடுத்து வந்தால் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து அழிச்சு விட்டுருவாங்கல்ல, அந்த மாதிரி மேபி பண்ணியிருக்கலாம். இங்கே இருந்த வந்து சிலை, அது வந்து லிங்கம் சிலையாக இருந்தால், அது வந்து காஸ்ட்லியான சிலையாக இருந்தால் மேபி அது வந்து எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஒன்று அது ரீசனாக இருக்கும், இல்லை மியூசியமில் கொண்டு போய் சேஃப்டி பண்ணி வச்சுருக்கலாம். ட்ரெக்கிங் முடிச்சாச்சு, அந்த 2 கோயிலையும் பார்த்தாச்சு. பட் எனக்கு ஒரு கியூரியாசிட்டி உருவாயிருக்கு, இந்த சிவன் சிலைகள்லாம் எங்கே போச்சு? கீழே வந்து மியூசியமில் நம்ம அதை பார்க்க போகிறோம். கீழே ஒரு மியூசியம் இருக்குல்ல, ஆர்கியாலஜிக்கல் மியூசியம் பதாமின்னு வச்சுருக்காங்க. இந்த சிலைகள், அப்புறம் கேவ் டெம்பிள், லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கேவ் டெம்பிள்லையும் பார்த்தீங்கன்னா அந்த கேவுக்குள்ளே விஷ்ணு சிலை இருக்காது. ஸோ அந்த சிலைகள் எல்லாம் வந்து பாதுகாப்பு பண்ணி வச்சுருக்காங்களா? வேறு இடத்துல கூட பாதுகாப்பு பண்ணி வச்சுருக்கலாம். பட் இங்கே இருக்கிற மியூசியம், பதாமி மியூசியம்லேயே பதாமி சம்மந்தமான விஷயங்களை வச்சுருக்காங்களா? உள்ளே போய் பார்த்துடலாம். அது கீழே போய் டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும். கீழே இறங்கினோடனே அங்கே போயிட்டு அடுத்த பிளேஸ்க்கு போவோம். ட்ரெக்கிங் முடிச்சுட்டு பேக் டு என்ட்ரன்ஸு. நம்ம ஆரம்பித்த டைமு 2:30 மணி, 3:45 ரிட்டர்ன் வந்துட்டோம். அந்த 1.5 மணி நேரம் கூட இல்லைங்க. வந்த உடனே நமக்கு அடுத்து மியூசியம் இருக்குது. கண்டிப்பாக மியூசியம் பார்க்குறோம். மியூசியம் ஆனால் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு 5 ரூபா தான். டிக்கெட் தனியாக எடுத்தாச்சு இந்த வாட்டி, ஆன்லைன் டிக்கெட் எடுக்காமல் 5 ரூபா தான். ஸோ கையில் காசு இருந்துச்சு, கொடுத்து எடுத்தாச்சு. ஆர்கியாலஜிக்கல் சைட் மியூசியம் பதாமி மியூசியம் ஒன்லி. அங்கே போய் உள்ளே பார்க்கலாம். இங்கே வெளியில் வச்சுருக்கிறதே பாருங்களேன், இந்த சிலைகள் எல்லாமே வெவ்வேறு இடத்துல எடுத்தது தான். அந்த காலத்தில் கட்டி வச்சுருப்பாங்கள்ல வெவ்வேறு இடத்துல, அங்கேருந்து கண்டுபிடிக்கப்பட்ட சிலைகள், அந்த ஆர்ட் ஒர்க்ஸு எல்லாமே எடுத்து வெளியில் வச்சுருக்காங்க. ஒரு சிலது மட்டும் வெளியில் இருக்குது, மீதி ரொம்ப ப்ரிஷியஸ் ஆனதெல்லாம் உள்ளே தான் இருக்கும். இன்னொரு விஷயம், ஆர்கியாலஜிக்கல் சைட் மியூசியம் தான் இது போட்டிருக்கும். சைட் மியூசியம் அப்படிங்கிற பேர் என்னன்னா, பதாமி சம்மந்தப்பட்ட சிலைகள் இல்லை அந்த ஒர்க்ஸு அதெல்லாம் மட்டும்தான் இங்கே இருக்கும். வேறு ஊர்கள்லேருந்து கொண்டு வந்து இங்கே வைக்க மாட்டாங்க. இது வந்து ஜென்ரலான ஒரு மியூசியம் கிடையாது, சைட் மியூசியம், பதாமிக்கான சைட் மியூசியம், அவ்வளோதான். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஹாலிடே, 9 AM to 5 PM ஓப்பனு. வீடியோகிராஃபி அண்ட் ஃபோட்டோகிராஃபி ஸ்ட்ரிக்ட்லி ப்ரோஹிபிட்டட். ஸோ மியூசியம்குள்ளே போய் நான் பார்த்துட்டு வந்துட்டு வெளியில் சொல்கிறேன். உள்ளே வந்து எந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவுமே அலௌடு கிடையாது. உள்ளே செக்யூரிட்டி இருக்காங்க, CCTV கேமரா இருக்குது, அதெல்லாம் தாண்டி நம்ம வீடியோ எடுக்க முடியாது. பட் நான் சொல்கிறேன், நான் இதெல்லாம் மிஸ் பண்ணணும். அந்த கேவ் டெம்பிள் விஷ்ணு மிஸ் பண்ணது, இங்கே இந்த ஹில் மேலே ஏறி போய் சிவன் சிலை மிஸ் பண்ணது, அதெல்லாம் உள்ளே இருக்கான்னு நான் உள்ளே போய் பார்த்துட்டு வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். தேடின எதுவும் இந்த மியூசியமில் இல்லைங்க. சிவன் சிலையும் விஷ்ணு சிலையும் தேடி தான் நான் உள்ளே போனேன். ஏன்னா எனக்கு வந்து ஆர்வமாக இருந்துச்சு அது இங்கே இருக்குமோ அப்படின்னு. பட் இங்கே இல்லை. இங்கே வந்து வெவ்வேறு சிலைகள் தான் இருக்குது, மற்ற சிலைகள் தான் இருக்குது. நம்ம தேடின அந்த சிலை இல்லை. நார்தன் ஹில் சிலை இல்லை. நார்தன் ஹில்னு இதை ஏன் சொல்கிறாங்கன்னு இப்போ தான் தெரிஞ்சுது. பக்கத்தில் நம்ம கேவ் டெம்பிள் பார்த்தது வந்து சதர்ன் ஹில்லாம், இதுக்கு பேர் நார்தன் ஹில்லாம். பட் சம்டைம்ஸ் எப்படின்னா ரொம்ப முக்கியமான சிலைகள்னு இருக்கும், ரொம்ப ப்ரிஷியஸான விஷயம்னு இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த மாதிரி சின்ன மியூசியமில் வைக்காமல் பெரிய மியூசியம், பெரிய காமன் மியூசியம், மெயின் மியூசியம் இருக்கும்ல, எப்படி சொல்லலாம், எக்ஸாம்பிள் வந்து நம்ம சென்னை மியூசியம்ங்க. சென்னை மியூசியமில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிலைகள் வைக்கிற இடத்துலலாம் போய் பார்த்தீங்கன்னா, அந்த கேலரிலாம் போய் பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயோ இருந்தெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க சிலைகள். ஒரு எக்ஸாம்பிளாக நான் ஒன்று சொல்கிறேன். நார்த் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஹம்பி வந்து இப்போ நம்ம அடுத்து விசிட் பண்ண போகிற ஒரு ஸ்பாட்டு தான். அங்கே இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு முக்கியமான கிருஷ்ணர் சிலை நம்ம சென்னை மியூசியமில் இருக்கும். கனெக்ட் பாருங்கள் எப்படி, ஹம்பியில் எடுக்கப்பட்ட சிலை சென்னையில் இருக்குது. ஸோ அது அவ்வளோ முக்கியமான சிலை அப்படிங்கிறதுனால மெயினான மியூசியமில் கொண்டு போய் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கலாம். நம்ம தேடிட்டு இருந்த சிவன் சிலையும் விஷ்ணு சிலையும் வந்து இந்தியாவில் வேறு ஏதாச்சும் மெயின் மியூசியமில் கூட இருக்கலாம், நமக்கு அது தெரியாது. பட் எனிவேஸ் நம்ம வந்து அந்த கியூரியாசிட்டியில் உள்ளே போய் பார்த்தோம், அது இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, முடிஞ்சு வேலை. அடுத்த இடத்துக்கு நம்ம போக போகிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் 2 ஸ்பாட்ஸ் பார்த்துட்டோம். ஒன்று வந்து உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் அந்த ட்ரெக்கிங் ஸ்பாட்டு, இன்னொன்று வந்து இந்த மியூசியமு. அடுத்ததாக நம்ம முடிக்க போகிற ஸ்பாட் வந்து ஈவினிங் 4 o'clock ஆகிடுச்சு. ஸோ அதுதான் வந்து லாஸ்ட் ஸ்பாட்டாக இருக்கும் இன்றைக்கி நம்ம விசிட் பண்ண போகிறது. அண்ட் பதாமிலையும் பார்த்திங்கன்னா நம்ம விசிட் பண்ண போகிற லாஸ்ட் ஸ்பாட்டாக இருக்கும். இது வந்து ஒரு பில்கிரிம் ஸ்பாட். நம்ம எப்படி விஜயபுராவில் வந்து சிவகிரி அப்படிங்கிற ஒரு பில்கிரிம் ஸ்பாட் பார்த்தோமோ, அதே மாதிரி இங்கே பதாமிலையும் ரொம்ப முக்கியமானது. சிவகிரியாச்சும் ஏதோ ஒரு பார்க் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. பட் இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் அப்படிலாம் கிடையாது. ரொம்ப முக்கியமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டெம்பிளுக்கு போயிட்டுருக்கோம்.
பாகல்கோட் டிஸ்ட்ரிக்ட்ல பதாமி பக்கத்துல ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய சக்தி பீடம் பனசங்கரி வந்திருக்கோம். பனசங்கரி கோயில் ஷக்கம்பரி அப்படின்னு சொல்லுவாங்க. தனித்துவமா ஒரு பேர் இருக்கு இந்த கோயிலுக்கு, ஷக்கம்பரி கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. பதாமியில இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கு. ஒரு பஸ் ஏறணும், ஒரு லோக்கல் பஸ் ஏறணும். அந்த பஸ் பார்த்தீங்கன்னா பதாமியில இருந்து வேலூர் போகக்கூடிய ஒரு டவுன் பஸ் மாதிரி. அதில் ஏறி இப்போ நம்மளை வந்து பனசங்கரியில் ட்ராப் பண்ணாங்க. பனசங்கரி அந்த பிரிவு ஒன்று இருக்குது, அங்கேருந்து ட்ராப் பண்ணாங்க. அங்கேருந்து ஒரு 500 மீட்டர் நடந்து போனால் போதும், நம்ம கோயிலுக்கு ரீச் பண்ணிடுவோம். ரொம்பவே சக்தி வாய்ந்த கோயில், சக்தி பீடம்னாலே உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான், நம்ம ரீச் பண்ணியாச்சு. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வாக்கில் நம்ம கோயிலுக்கு ரீச் பண்ணிட்டோம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கேருந்தே நீங்கள் வந்து கோபுரத்தை பார்க்கலாம். என்னடா அதான் கோபுரமான்னு நீங்கள் வந்து ஆச்சரியமாக கேட்கலாம். பட் அது ஒரு ஸ்டைல் ஆஃப் கோபுரம். இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கிட்ட போய் நான் காட்டுறேன். கூட்டம் இன்றைக்கெலாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆனால் எல்லா நாட்களும் இப்படி இருக்காது. முக்கியமாக வந்து ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் இந்த கோயிலுக்கு ரத யாத்திரைன்னு ஒன்று நடத்துவாங்களாம். அந்த நேரத்தில் பயங்கர ஃபேமஸான ஃபெஸ்டிவலாக நிறையா கூட்டம் இங்கே வருவாங்களாம். உள்ளே வந்தோடனே டக்குன்னு என்ன ஞாபகம் வருது, நம்ம பதாமியில் பார்த்த மாதிரியான சிற்பக்கலைகள், அந்த ஸ்டோனில் செதுக்குனது, அந்த மாதிரி தானே ஞாபகம் வருது. அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஏன்னா இந்த ஒரிஜினல் கோயிலை கட்டியிருக்கிறது சாளுக்கியா, பதாமி சாளுக்கியாஸ் தாங்க. நம்ம வந்து இத்தனை போன வீடியோ இல்லை இந்த வீடியோ எல்லாத்துலேயும் இத்தனை லொக்கேஷன்ஸ் விசிட் பண்ணி பதாமி சாளுக்கியாஸ் பற்றி பார்த்துருந்தோம். அவங்க கட்டின கோயில் தான் இதுவும். ஒரிஜினலான கோயில் 7வது நூற்றாண்டில் கட்டியிருக்காங்க. இப்போ வந்து வேறு மாதிரி இருக்குது கோயில். பட் இந்த பில்டிங்கு, இந்த டவர் மாதிரியான பில்டிங்லாம் அவங்க தான் கட்டியிருக்காங்க. கோயில் வந்து வேறு பக்கம் இருக்குது. இப்போ கட்டின கோயில் வந்து வேறு பக்கம் இருக்குது. அந்த காலத்தில் வந்து கோபுரத்தை வந்து எப்படி அமைச்சிருக்காங்க பாருங்கள். ஒரு வீடு மாதிரியே இருக்குல்ல, ஸ்கொயராக அமைச்சிட்டு மேலே வந்து அந்த டவர் மாதிரி அமைச்சிருக்காங்க. இப்போ வந்து இது வந்து இப்போ யூஸில் இல்லை. இப்போ பனசங்கரி தேவி இருக்கக்கூடியது இந்த பில்டிங்குள்ளே தான். அண்ட் அந்த பில்டிங்க்கு ஆப்போசிட்டாக அப்படியே வந்து குளம் இருக்குது. செம்ம சூப்பரான ஒரு தரிசனம்ங்க. கிட்டையே போய் பார்க்க முடிஞ்சுது. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா கிட்ட வரைக்கும் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் தான் டிஸ்டன்ஸ் இருக்கும் அம்மன் சிலைக்கும் பார்க்குற மக்களுக்கும். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுவும் இன்றைக்கி கூட்டம் பெருசாக இல்லை அப்படிங்கிறதுனால நல்லா ரிலாக்ஸாகவே பார்த்துட்டு வர முடிஞ்சுது. சூப்பரான ஒரு தரிசனத்தோட பதாமியோடைய ட்ரிப்பு முடிவுக்கு வருது. இன்னொரு விஷயம், இந்த சக்தி பீடங்களுடைய லிஸ்ட்டு அது எதுவுமே வந்து இதுதான் லிஸ்ட்டு அப்படிங்கிற கணக்கு இல்லை. ஏன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி லிஸ்ட் இருக்கும். 51ன்னு சொல்லுவாங்க, 64ன்னு சொல்லுவாங்க, இல்லை 108ன்னு சொல்லுவாங்க. ஸோ கணக்கு வந்து மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். பட் ஏதோ ஒரு லிஸ்ட்டில் கண்டிப்பாக ஷக்கம்பரி தேவியும் சக்தி பீடத்தில் ஒன்றா இருக்குது. அது இங்கே நம்ம பதாமியில் பார்த்துட்டோம். பனசங்கரி கோயிலில் பக்கத்திலே இருக்கக்கூடிய கோவில் குளம் இது. இதுவுமே கண்டிப்பாக வந்து அவங்க தான் கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சாளுக்கியா டைனாசிட்டியில் தான் கட்டப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த குளத்தோட வடிவை பார்த்தாலே தெரியுது. சூப்பரான பெரிய குளம், ஆனால் தண்ணி இல்லை. The next day. குட் மார்னிங் கைஸ். பதாமியிலேருந்து கிளம்புற நேரம் ஒரு சூப்பரான 1 டே டூராக அமைஞ்சுது பதாமியில். அண்ட் பதாமியிலேருந்து இப்போ நெக்ஸ்ட் பிளேஸ் நம்ம நார்த் கர்நாடகாவில் இன்னொரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸுக்கு கிளம்ப போகிறோம். ஸோ அதுக்காக தான் ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கேன். பதாமியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பருங்க. எனக்கு வந்து விஜயபுராவோட பதாமி ரொம்ப பிடிச்சிது. ரெண்டுமே ஒவ்வொரு நாள் தான் பார்த்தோம். பட் பதாமியில் பார்த்த பிளேசஸ் சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் நார்த் கர்நாடகா மோஸ்ட்லி ஹம்பிலாம் வர மாதிரி பிளான் பண்ணுவீங்க, அந்த சைட்லாம் வர மாதிரி இருந்தால் பதாமியும் பிளானில் வச்சுக்கோங்க. 1 டே போதும், சூப்பராக வந்து எல்லா பிளேஸஸும் விசிட் பண்ணிடலாம். அண்ட் யுனெஸ்கோ விஷயத்தை பற்றி உங்களுக்கு நான் சொல்லலை. பதாமி வந்து யுனெஸ்கோ கீழே வராது. யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் அப்ரூவல் கிடைக்கல.
அந்த பெண்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. நான் சொன்னால விஜயபுராவோட கோல்டு கும்பாஸ் வந்து எப்படி டென்டேட்டிவ் லிஸ்ட்டில் இருக்கோ அந்த மாதிரி பதாமியும் பார்த்தீங்கன்னா அந்த பெண்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. அப்ரூவல் கிடைக்கும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் பதாமியிலேருந்து பக்கத்தில் இன்னொரு ஊர் இருக்குது, பட்டடக்கல் அப்படிங்கிற ஊர் இருக்குது. அந்த ஊர் வந்து பதாமியிலேருந்து 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. தனியாக ஒரு ஊர் பட்டடக்கல், ஐஹோல். ஒரு சிலர் அதை பற்றிலாம் கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த ஊர்லாம் பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ கீழே தான் வருது. அப்ரூவலே கிடச்சாச்சு. அந்த ஊர் வந்து யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டு கீழே வருது. பட்டடக்கல் நீங்கள் போட்டிங்கன்னா நெட்டில் வந்து டீட்டெயில்டாக வரும். ஸோ இதோட நம்ம எண்ட் பண்ணிவிட்டு அடுத்த பிளேஸில் உங்களை மீட் பண்ண போகிறோம். அடுத்த பிளேஸுக்கு கிளம்பியாச்சு. ரயில்வே ஸ்டேஷனு ஒரு ட்ரெயின் ஜேர்னி சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து அடுத்த எபிசோடில் அதை பாருங்கள். அந்த ட்ரெயின் ஜேர்னி இருக்கிறதுனால தான் கிளம்பி ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருக்கேன். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது டவுன்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன் வரதுக்கு. ஆனால் ஷேர் ஆட்டோவில் வந்துருங்க, 10 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஜாஸ்தி ஷேர் ஆட்டோ இல்லை, பட் 10 ரூபா தான் வாங்குறாங்க அங்கேருந்து இங்கே வரதுக்கு. வந்தாச்சு. அடுத்த வீடியோவுக்கு வந்து பயணத்தை தொடர்ந்தாச்சு. மறக்காமல் அடுத்த எபிசோடில் பாருங்கள்.